தனிமையில் இருக்கும்போது எனக்காக யாருமே இல்லை என்று நினைக்காதீர்கள். முதலில் உங்களுக்காக நீங்கள் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்று உங்களுடன் பேச யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் மனதில் இருக்கும் வார்த்தைகளை கேட்க நீங்கள் தயாராக இருந்தால் தனிமை அவ்வளவு பயமாக இருக்காது. உங்களை விட்டு ஒருவர் சென்று விட்டார் என்பதற்காக உங்கள் வாழ்க்கையே அவருடன் சேர்த்து அனுப்பிவிடாதீர்கள். சில இரவுகள் மிகவும் நீளமாக இருக்கும். அந்த நேரத்தில் வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான் இருக்கும் என்று முடிவு செய்யாதீர்கள். காலை கண்டிப்பாக வரும். உங்களை யாரும் தேடவில்லை என்று வருத்தப்படாதீர்கள். இன்று முதல் உங்கள் மனம் எப்படி இருக்கிறது என்று நீங்களே தினமும் கேளுங்கள். எல்லோரையும் காப்பாற்ற முயற்சி செய்து உங்களை மட்டும் இழந்து விடாதீர்கள். உங்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களை காயப்படுத்தியவர்களை நினைத்து தினமும் மனதை காயப்படுத்தாதீர்கள். அவர்கள் செய்ததை மாற்ற முடியாது. ஆனால் அதனால் நீங்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் உங்கள் வாழ்க்கையில் வருவது நிரந்தரமாக இருப்பதற்காக அல்ல. அவர்கள் மூலம் நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு முன்னேறுவதற்காக இருக்கலாம். உங்களை மதிக்காத ஒருவரின் அன்புக்காக ஏங்காதீர்கள். அன்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் சுயமரியாதையை இழக்காதீர்கள். தனிமை வந்தவுடன் பழைய புகைப்படங்களையும் பழைய செய்திகளையும் மீண்டும் மீண்டும் பார்க்காதீர்கள். அது காயத்தை ஆற்றாமல் மீண்டும் திறக்கும். மனம் உடைந்திருக்கும் போது உடனடியாக பெரிய முடிவுகளை எடுக்காதீர்கள். முதலில் அமைதியாகுங்கள், பிறகு முடிவு செய்யுங்கள். நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று கேட்பதை விட இதிலிருந்து நான் எப்படி வெளியே வரலாம் என்று உங்களிடம் கேளுங்கள். உங்கள் கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை என்றாலும் அது உண்மையான வலி. ஆனால் அந்த வலி உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. தனிமையில் அழவேண்டி இருந்தால் அழுங்கள். ஆனால் அழுத பிறகு முகத்தை துடைத்துக் கொண்டு நாளையை எதிர்கொள்ள எழுந்திருங்கள். உங்களை விட்டு சென்றவர்களின் நினைவுகளில் வாழாதீர்கள். அவர்கள் இல்லாத வாழ்க்கையையும் அழகாக வாழ முடியும் என்பதை உங்களுக்கே நிரூபியுங்கள். ஒருவர் உங்களை நிராகரித்தால் என்னிடம் என்ன குறை என்று மட்டும் கேட்காதீர்கள். அவர்கள் எனக்கான மனிதரா என்றும் கேளுங்கள். எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் இறுதியில் உங்களுக்கே உங்களை பிடிக்காமல் போய்விடும். முதலில் உங்களை மதியுங்கள். உங்களை புரிந்து கொள்ளாதவர்களிடம் உங்கள் வலியை மீண்டும் மீண்டும் விளக்காதீர்கள். புரிந்து கொள்ள விரும்பாதவர்களுக்கு எந்த விளக்கமும் போதாது. சில நேரங்களில் நீங்கள் தனியாக இருப்பது தண்டனை அல்ல, தவறான மனிதர்களிடமிருந்து வாழ்க்கை உங்களை விலக்கி வைக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கலாம். உங்கள் நிம்மதியை தினமும் கெடுக்கும் உறவை உறவு என்ற பெயரால் பிடித்து கொள்ளாதீர்கள். சில தூரங்கள் நிம்மதியை தரும். யாராவது உங்களை மறந்து விட்டார்கள் என்று நினைத்து உங்களை நீங்களே மறந்து விடாதீர்கள். தனிமையில் இருக்கும் போது உங்கள் குறைகளை மட்டும் எண்ணாதீர்கள். இதுவரை நீங்கள் தாங்கிய கஷ்டங்களையும் நினைத்து பாருங்கள். நீங்கள் நினைப்பதை விட அதிகமான விஷயங்களை ஏற்கனவே கடந்து வந்திருக்கிறீர்கள். அதனால் இன்றைய கஷ்டத்தையும் கடக்க முடியும். என்னால் முடியாது என்ற மனம் சொல்லும் நேரத்தில் ஒரு நாளைக்கு மட்டும் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லுங்கள். வாழ்க்கையை முழுவதுமாக சரி செய்ய வேண்டியதில்லை. இன்று ஒரு சிறிய விஷயத்தை மட்டுமே சரி செய்ய தொடங்குங்கள். உங்களை விட்டு சென்றவரை தேடிக்கொண்டே இருப்பதை விட நீங்கள் இழந்த உங்களையே மீண்டும் தேடுங்கள். ஒருவருடைய கவனம் இல்லாததால் உங்கள் மதிப்பு குறையாது. உங்கள் மதிப்பு அவர்களின் கவனத்தை சார்ந்தது அல்ல. உங்களை பற்றி தவறாக நினைப்பவர்களை திருத்திக் கொண்டே இருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை சரியாக வாழ்வதே சிறந்த பதில். உங்கள் மனம் சோர்ந்திருக்கும் போது சமூக வலைதளங்களில் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உங்களை ஒப்பிடாதீர்கள். நீங்கள் பார்க்கும் படம் முழு வாழ்க்கை அல்ல. தனிமையான நேரத்தில் புத்தகம் படியுங்கள், நடந்து வாருங்கள், எழுதுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லது உங்களுக்கு பிடித்த ஒன்றை செய்யுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் வலியை எழுதி பாருங்கள். சில நேரங்களில் சொல்ல முடியாததை எழுதும் போது மனம் கொஞ்சம் லேசாகும். எல்லா கேள்விகளுக்கும் உடனே பதில் கிடைக்காது. சில பதில்களை காலத்திடம் விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்கள். நடந்ததை மீண்டும் மீண்டும் நினைத்து அப்படி நடந்திருக்க கூடாது என்று வருந்தாதீர்கள். நடந்ததை மாற்ற முடியாது. இனி எப்படி வாழ வேண்டும் என்பதை மட்டுமே மாற்ற முடியும். கடந்த காலம் உங்கள் ஆசிரியராக இருக்கட்டும், உங்கள் சிறையாக மாற்றி விடாதீர்கள். உங்களை காயப்படுத்திய ஒரு சம்பவத்தை வைத்து எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரி நினைக்காதீர்கள். ஒருவர் உங்களை ஏமாற்றியதால் உலகத்தில் நல்ல மனிதர்களே இல்லை என்று முடிவு செய்யாதீர்கள். உங்கள் இதயம் ஒருமுறை உடைந்தால் மீண்டும் அன்பை நம்ப பயப்படாதீர்கள். மெதுவாக நம்புங்கள், ஆனால் உங்களை இழந்து விடாதீர்கள். அன்பு என்பது ஒருவரை பிடித்து வைத்திருப்பது மட்டுமல்ல, சில நேரங்களில் அவர்களை விட்டுவிட்டு உங்கள் நிம்மதியை காப்பாற்றுவதும் அன்புதான்.
உங்கள் வாழ்க்கையும் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒருவரின் வருகைக்காக உங்கள் வாழ்க்கையை நிறுத்தாதீர்கள். அவர்கள் வரட்டும், அதற்குள் நீங்கள் முன்னேறிக்கொண்டே இருங்கள். உங்களை தேடி யாரும் வராத நேரத்தில் உங்கள் கனவுகளை தேடிச் செல்லுங்கள். தனிமையில் இருக்கும்போது உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு அந்த நேரத்தை பயன்படுத்துங்கள். இன்று அமைதியாக செய்யும் வேலை நாளை பெரிய மாற்றத்தை தரலாம். உங்களுக்கு யாரும் கைத்தட்டவில்லை என்றாலும் உங்கள் முயற்சியை நிறுத்தாதீர்கள். சில வெற்றிகள் முதலில் தனிமையாகத்தான் இருக்கும். மக்கள் பாராட்டுவதற்கு முன்பு நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். இன்று நீங்கள் செய்யும் சிறிய முயற்சியை யாரும் கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து செய்தால் அதன் விளைவை ஒரு நாள் எல்லோரும் கவனிப்பார்கள். மற்றவர்கள் வேகமாக முன்னேறுகிறார்கள் என்று பார்த்து உங்கள் வாழ்க்கையை குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி நேரம் இருக்கிறது. உங்கள் பயணம் தாமதமாக இருக்கலாம், தவறாக இருக்கக்கூடிய அவசியம் இல்லை. நீங்கள் மெதுவாக செல்கிறீர்கள் என்றால் பரவாயில்லை, நின்று விடாமல் இருந்தால் போதும். உங்களுக்கு இப்போது வழி தெரியவில்லை என்றால் முழு பாதையையும் தேடாதீர்கள், அடுத்த ஒரு அடியை மட்டும் எடுங்கள். பயம் இருக்கிறது என்பதற்காக வாழ்க்கையை நிறுத்தாதீர்கள். பயத்தோடு கூட முன்னேற கற்றுக்கொள்ளுங்கள். தனிமையில் உங்கள் மனம் உங்களுக்கு எதிராக பேசலாம். அந்த நேரத்தில் உங்கள் மனம் சொல்வது எல்லாம் உண்மை என்று நம்பிவிடாதீர்கள். நான் யாருக்கும் தேவையில்லை என்ற எண்ணம் வந்தால் உடனே முடிவு செய்யாதீர்கள். நீங்கள் அறியாத பலருடைய வாழ்க்கையில் உங்கள் இருப்பு முக்கியமாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையின் மதிப்பை ஒரு மனிதரின் அன்பால் அளக்காதீர்கள். நீங்கள் இன்று யாருக்காவது தேவையில்லாதவராக தோன்றலாம், ஆனால் அதனால் நீங்கள் மதிப்பில்லாதவராகிவிட மாட்டீர்கள். உங்கள் மனதை காயப்படுத்திய வார்த்தைகளை தினமும் நினைவில் வைத்துக் கொண்டு உங்களை நீங்களே தண்டிக்காதீர்கள். யாராவது உங்களை குறைத்து பேசியதால் நீங்கள் உண்மையில் குறைந்து விடவில்லை. உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் மதிப்பை மற்றவர்களின் கருத்துக்களிடம் ஒப்படைக்காதீர்கள். உங்களை மதிக்க கற்றுக்கொண்டால் தவறான இடங்களில் அன்புக்காக காத்திருப்பதை நிறுத்தி விடுவீர்கள். உங்களுக்குள் அமைதி இல்லாத போது வெளியே எவ்வளவு பேர் இருந்தாலும் தனிமையாகத்தான் தோன்றும். அதனால் முதலில் உங்கள் மன அமைதியை உருவாக்குங்கள். தனியாக இருக்க பயப்படாதீர்கள். உங்களுடன் நீங்கள் நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தனியாக உணவருந்தும் நாளை அவமானமாக நினைக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரசிக்க கற்றுக்கொள்ளும் நாள் அது. தனியாக நடக்கும் போது உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். உங்களை பற்றி நீங்கள் பல விஷயங்களை அப்போது புரிந்து கொள்வீர்கள். உங்களுக்காக சிறிய விஷயங்களை செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த உணவு, ஒரு சிறிய நடை, ஒரு நல்ல பாடல், இவையும் மனதை குணப்படுத்தும். எல்லா காயங்களுக்கும் பெரிய தீர்வு தேவையில்லை. சில நேரங்களில் நல்ல தூக்கம், அமைதியான நாள், நம்பிக்கையான வார்த்தை போதும். மனம் சோர்ந்த நாளில் உங்களை கடுமையாக விமர்சிக்காதீர்கள். நீங்கள் ஒரு மனிதர், எப்போதும் வலிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று உங்களால் அதிகம் செய்ய முடியவில்லை என்றால் பரவாயில்லை. இன்று உயிரோடு இருந்து நாளை முயற்சி செய்ய முடிந்ததே ஒரு வெற்றி. ஓய்வு எடுத்துக்கொள்வது சோம்பல் அல்ல. நீண்ட பயணத்திற்கு மனதுக்கு ஓய்வு தேவை. உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை குறைத்தால் உங்கள் வாழ்க்கையின் அழகு அதிகமாக தெரியும். நீங்கள் யாரையும் போல ஆக வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான ஒரு இடம் இருக்கிறது. உங்களுடைய வேறுபாடுகளை குறையாக பார்க்காதீர்கள். சில நேரங்களில் அதுதான் உங்கள் தனித்தன்மை. நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நினைத்து உங்களை வெறுக்காதீர்கள். அப்போது தெரிந்ததை வைத்து நீங்கள் முடிவு செய்தீர்கள். இன்று தெரிந்ததை வைத்து முன்னேறுங்கள். தவறு செய்திருந்தால் ஒப்புக்கொள்ளுங்கள். ஆனால் அதற்காக வாழ்நாள் முழுவதும் உங்களை தண்டிக்காதீர்கள். மன்னிப்பு முதலில் உங்களுக்கே தேவைப்படலாம். உங்களை நீங்கள் மன்னிக்காமல் புதிய வாழ்க்கையை தொடங்குவது கடினம். நான் இப்படித்தான் என்று சொல்லி உங்களை ஒரு பழைய வழிக்குள் பூட்டிக் கொள்ளாதீர்கள். மனிதர்கள் மாற முடியும். நீங்கள் இன்று இருக்கும் இடம் நீங்கள் எப்போதும் இருக்க வேண்டிய இடம் அல்ல. வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் முதலில் தினசரி பழக்கங்கள் ஒரு சிறிய மாற்றத்தை தொடங்குங்கள். காலை எழுந்தவுடன் பழைய கவலைகளை நினைக்காமல் அந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தை முடிவு செய்யுங்கள். உங்கள் நாளை முழுவதும் மற்றவர்களின் பதிலுக்காக காத்திருந்து வீணாக்காதீர்கள். ஒருவர் மெசேஜ் செய்யவில்லை என்பதற்காக உங்கள் நாள் முழுவதும் அவரை நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வேறு அர்த்தங்களும் இருக்கின்றன. உங்களை மதிக்காத ஒருவரின் ரிப்ளேக்காக காத்திருப்பதை விட உங்கள் எதிர்காலத்திற்காக உழைப்பது நல்லது. நீங்கள் அனுப்பிய செய்திக்கு பதில் வரவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. சில அமைதிகளும் ஒரு பதில்தான். யாராவது உங்களை தொடர்ந்து குழப்பத்தில் வைத்திருந்தால் அந்த உறவை பற்றி தெளிவாக யோசியுங்கள்.
உண்மையான அன்பு எப்போதும் பயத்திலேயே வைத்திருக்காது. உங்களுக்கு நிம்மதி தரும் உறவை தேர்ந்தெடுங்கள். தினமும் உங்களை சந்தேகப்பட வைக்கும் உறவை அல்ல. உங்களுடைய எல்லைகளை மதிக்காதவர்களிடம் எல்லையில்லாமல் அன்பு கொடுக்காதீர்கள். ஒருவரை இழக்கக்கூடாது என்பதற்காக உங்களை இழந்து விடாதீர்கள். உங்களை வைத்திருக்க யாராவது முயற்சி செய்யவில்லை என்றால் நீங்கள் மட்டும் தொடர்ந்து பிடித்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பிரிவுகள் மிகவும் வலிக்கும். ஆனால் சில பிரிவுகளுக்கு பிறகுதான் நமக்கு நாமே மீண்டும் கிடைக்கிறோம். பிரிந்த பிறகு அவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று தினமும் பார்க்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று பாருங்கள். பழைய நினைவுகளை தூண்டும் விஷயங்களிலிருந்து கொஞ்ச தூரம் விலகுவது தவறல்ல. மனம் ஆறுவதற்கு இடம் கொடுங்கள். ஒவ்வொரு நினைவும் வந்தவுடன் அதனுடன் போராடாதீர்கள். அது வரட்டும் போகட்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து வாழுங்கள். சிறிய வழிகளை மறக்க முடியாது. ஆனால் அந்த வழியுடன் கூட மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை அழிக்க வேண்டியதில்லை. அது உங்களை கட்டுப்படுத்தாமல் இருந்தாலே போதும். ஒரு நாள் அந்த நினைவை நினைத்தாலும் உங்கள் கண்களில் கண்ணீர் வராமல் இருக்கும். அந்த நாளுக்காக பொறுமையாக இருங்கள். குணமடைவதற்கு நேரம் எடுத்துக்கொண்டால் உங்களை குறை சொல்லாதீர்கள். ஒவ்வொரு மனதிற்கும் அதன் சொந்த வேகம் இருக்கிறது. மற்றவர்கள் இதை இன்னும் மறக்கவில்லையா என்று கேட்கலாம். அவர்களுக்கு தெரியாது உங்கள் மனம் எவ்வளவு ஆழமாக காயமடைந்தது என்று. உங்கள் குணமடையும் பயணத்தை மற்றவர்களின் வேகத்தோடு ஒப்பிடாதீர்கள். இன்று கொஞ்சம் நன்றாக இருந்தால் அதுவே முன்னேற்றம். நேற்று முழுவதும் அழுது இருந்தால் இன்று 10 நிமிடம் சிரிக்க முடிந்தால் அதையும் வெற்றியாக பாருங்கள். மனம் உடைந்த போது வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியை தேடாதீர்கள். சிறிய மகிழ்ச்சிகளை கவனிக்க தொடங்குங்கள். ஒரு நல்ல தேநீர், ஒரு அமைதியான காலை, பிடித்த பாடல், சிறிய நடை, இவை சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் மனதுக்கு அவை பெரிய ஆறுதலாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நல்ல மனிதர்கள் வரலாம். அதனால் இன்றைய தனிமையை வைத்து நாளையை தீர்மானிக்காதீர்கள். இன்று உங்களுக்கு துணை இல்லை என்பதற்காக நாளையும் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்காதீர்கள். வாழ்க்கை எப்போது யாரை உங்கள் பாதையில் கொண்டு வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒருவர் வருவாரா என்று காத்திருப்பதை விட அவர் வருவதற்கு முன்பே உங்கள் வாழ்க்கையை அழகாக அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களை மகிழ்ச்சியாக்க மற்றொருவர் அவசியம் என்று நினைக்காதீர்கள். உங்கள் மகிழ்ச்சிக்கு நீங்கள் பொறுப்பேற்க தொடங்கும் போது தனிமையின் தாக்கம் மெதுவாக குறையும். உங்களுக்கு பிடித்த விஷயங்களை மீண்டும் செய்யுங்கள். ஒரு காலத்தில் இருந்த உங்கள் சந்தோஷமான உங்களை மீண்டும் அழைத்து வாருங்கள். நீண்ட நாட்களாக விட்டுவிட்ட ஒரு கனவை மீண்டும் தொடங்குங்கள். அது சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. தனிமையில் கிடைக்கும் நேரத்தை உங்கள் எதிர்காலத்திற்கான முதலீடாக மாற்றுங்கள். இன்று நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒரு திறமை நாளை உங்களுக்கு புதிய கதவுகளை திறக்கலாம். உங்கள் மன வலிமை உங்கள் வாழ்க்கையின் எரிபொருளாக மாற்றுங்கள். அது உங்கள் வளர்ச்சிக்கு காரணமாகட்டும். உங்களை காயப்படுத்தியதை நினைத்து ஏன் எனக்கு என்று கேட்பதை விட இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேளுங்கள். ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு பாடத்தை விட்டு செல்லும். அந்த பாடத்தை எடுத்துக்கொண்டு கஷ்டத்தை அங்கேயே விட்டுவிடுங்கள். நீங்கள் அனுபவித்த வழி வீணாகிவிட வேண்டாம். அது உங்களை இன்னும் புத்திசாலியாகவும் தெளிவாகவும் மாற்றட்டும். இனி யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். அதே நேரத்தில் யாரையும் முழுமையாக வெறுக்கவும் வேண்டாம். நம்பிக்கை கொடுங்கள், ஆனால் உங்கள் சுய மரியாதையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அன்பு கொடுங்கள், ஆனால் உங்களை அழித்துக் கொண்டு கொடுக்காதீர்கள். உதவி செய்யுங்கள், ஆனால் எல்லாருடைய பிரச்சனையையும் உங்கள் தோளில் சுமக்காதீர்கள். நல்ல மனசு வைத்திருப்பது அழகு, ஆனால் உங்கள் மனதை யாரும் பயன்படுத்திக் கொள்ளாதபடி எல்லைகளை வைத்திருங்கள். இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். சில நேரங்களில் அந்த ஒரு வார்த்தை உங்கள் மன அமைதியை காப்பாற்றும். உங்களை பற்றி குற்ற உணர்வை ஏற்படுத்தி கட்டுப்படுத்த முயற்சி செய்தவர்களிடம் கவனமாக இருங்கள். உண்மையான உறவில் நீங்கள் எப்போதும் பயந்து நடக்க வேண்டியதில்லை. உங்களை நேசிப்பவர்கள் உங்கள் மன அமைதியையும் மதிப்பார்கள். உங்களை தினமும் அளவைக்கும் உறவை அவர் இல்லாமல் நான் வாழ முடியாது என்று நியாயப்படுத்தாதீர்கள். நீங்கள் இல்லாமல் போனால்தான் ஒருவர் உங்கள் மதிப்பை புரிந்து கொள்வார் என்று காத்திருக்காதீர்கள். உங்கள் மதிப்பை முதலில் நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை யாராவது கவனிக்கவில்லை என்றால் நீங்கள் உங்களை கவனிப்பதை இரட்டிப்பாக்குங்கள். உங்களுக்காக நீங்கள் நல்ல உணவு சாப்பிடுங்கள், நேரத்திற்கு தூங்குங்கள், மனதிற்கு ஓய்வு கொடுங்கள். உடலை கவனிப்பது போலவே மனதையும் கவனியுங்கள். சோர்ந்த மனதுக்கு ஓய்வு கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் அமைதியாக உட்காருங்கள். உங்கள் மனதில் என்ன நடக்கிறது என்பதை கவனியுங்கள்.
உங்களுடைய உணர்வுகளை அடுக்கிக் கொண்டே இருக்காதீர்கள். நம்பிக்கையான ஒருவரிடம் பேசுங்கள். எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. உதவி கேட்பது பலவீனம் அல்ல. உங்களை நம்பக்கூடிய ஒருவர் இருந்தால் உங்கள் மனதில் இருப்பதை அவரிடம் பகிருங்கள். பேச யாரும் இல்லாத நேரத்தில் எழுத தொடங்குங்கள். உங்கள் மனதின் சுமையை வார்த்தைகளில் இறக்குங்கள். சில நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டியது முன்னேறுவது அல்ல, உடைந்து போகாமல் உங்களை காப்பாற்றிக் கொள்வது. அந்த நாளில் நீங்கள் செய்தது ஒன்றுமே இல்லை என்று நினைக்காதீர்கள். நீங்கள் தாங்கி இருந்ததே ஒரு போராட்டமாக இருக்கலாம். ஒரு சிறிய நல்ல செயலை செய்யுங்கள். சிறிய செயல்கள் பெரிய மாற்றத்தின் தொடக்கம். உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைத்தால் மற்றவர்கள் மாற வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். நீங்கள் மாற்றக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை மெதுவாக விட்டுவிடுங்கள். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்தால் மனம் சோர்ந்துவிடும். சில விஷயங்களை வாழ்க்கையிடம் விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி பயப்படாதீர்கள். இன்னும் வாழாத நாளை நினைத்து இன்றைய நாளை அழிக்காதீர்கள். நாளை என்ன நடக்கும் என்று தெரியாதது பயமாக இருக்கலாம். அதே தெரியாததில்தான் நல்ல விஷயங்களுக்கும் இடம் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சந்திக்காத நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்னும் கேட்காத நல்ல வார்த்தைகள் இருக்கின்றன. இன்னும் பார்க்காத அழகான இடங்கள் இருக்கின்றன. இன்னும் அடையாத கனவுகள் இருக்கின்றன. அதனால் இன்று இருக்கும் வழியை வைத்து உங்கள் முழு வாழ்க்கையையும் தீர்மானித்து விடாதீர்கள். நீங்கள் இப்போது எவ்வளவு தனிமையாக உணர்ந்தாலும் இந்த உணர்வு நிரந்தரமானது அல்ல. இந்த இரவும் கடந்து போகும். இந்த வழியும் மெதுவாக குறையும். நீங்கள் மட்டும் உங்களை விட்டுவிடாமல் இருங்கள். ஒரு நாள் இந்த காலத்தை நினைத்து அப்போது நான் உடைந்திருந்தாலும் நான் என்னை கைவிடவில்லை என்று பெருமைப்படுவீர்கள். உங்களை விட்டு சென்றவர்களை நினைத்து அழுத அந்த இரவுகளே ஒரு நாள் உங்கள் வலிமையான நாட்களுக்கு காரணமாக இருக்கலாம். இன்று உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் குறைவாக இருந்தால் மற்றவர்கள் வருகைக்காக காத்திருக்காதீர்கள். உங்களுக்குள் ஒரு சிறிய விளக்கை ஏற்றுங்கள். நீங்கள் மீண்டும் சிரிக்கலாம், மீண்டும் நம்பலாம், மீண்டும் கனவு காணலாம். வாழ்க்கை உங்களுக்கு அந்த உரிமையை இன்னும் கொடுத்திருக்கிறது. உங்களை பற்றி நீங்கள் இழந்த நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். அது மெதுவாக வந்தாலும் பரவாயில்லை. இன்று முதல் ஒரு முடிவெடுங்கள். என்னை காயப்படுத்தியதை நான் மறக்காவிட்டாலும் அதற்காக என் எதிர்காலத்தை அழிக்க மாட்டேன். இன்னொரு முடிவு எடுங்கள். என்னை விட்டு சென்றவர்களை நான் தொடர்ந்து தேட மாட்டேன். என்னை நான் மீண்டும் தேடத் தொடங்குவேன். இன்னொரு முடிவு எடுங்கள். யாராவது என்னை மதிக்கவில்லை என்பதற்காக நான் என்னை குறைத்து மதிக்க மாட்டேன். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தனிமை உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. சில நேரங்களில் அது உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்திற்கு முன் வரும் அமைதியான பக்கம். எல்லோரும் உறங்கிய பிறகும் உங்கள் மனம் மட்டும் விழித்திருக்கிறதா? அந்த நேரத்தில் பழைய காயங்களை நினைத்து உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளாதீர்கள். இரவு நேரத்தில் மனம் பலவீனமாகிவிடும். அப்போது வாழ்க்கையை பற்றிய பெரிய முடிவுகளை எடுக்காமல் காலையில் மீண்டும் யோசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரிடம் பேச வேண்டும் என்று மனம் ஏங்கும் நேரத்தில் யாரும் இல்லாமல் போகலாம். அப்போது முதலில் உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் கேட்க தொடங்குங்கள். உங்களை விட்டு சென்றவர்களின் நினைவுகள் வந்தால் அவற்றை விரட்ட முயற்சி செய்யாதீர்கள். வந்த நினைவு கொஞ்ச நேரத்தில் கடந்து செல்லட்டும். உங்கள் தொலைபேசியை மீண்டும் மீண்டும் பார்த்து யாராவது உங்களை தேடுகிறார்களா என்று காத்திருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை ஒரு செய்திக்காக காத்திருக்க வைத்து விடாதீர்கள். உங்களை நினைக்காத ஒருவரை நினைத்து உங்கள் முழு நாளையும் இழக்காதீர்கள். உங்கள் நேரத்திற்கும் மதிப்பு இருக்கிறது. ஒருவருடைய வருகைக்காக காத்திருந்து உங்கள் வாழ்க்கையை நிறுத்தி விடாதீர்கள். அவர்கள் வருவார்களா என்பது தெரியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கை இப்போதே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அனுப்பிய செய்திக்கு பதில் வரவில்லை என்றால் உங்களுடைய மதிப்பை சந்தேகிக்காதீர்கள். ஒருவருடைய அமைதி உங்கள் மதிப்பை தீர்மானிக்காது. ஒருவர் உங்களை கவனிக்கவில்லை என்பதற்காக அவருடைய கவனத்தை பெற உங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள். ஒருவருடைய அன்பை பெற தொடர்ந்து உங்களை நிரூபிக்க வேண்டிய நிலை வந்தால் அந்த உறவை பற்றி கொஞ்சம் அமைதியாக சிந்தியுங்கள். உங்களை தேடி வராதவரை தொடர்ந்து தேடாதீர்கள். ஒருதலை பட்சமான முயற்சி உங்கள் மனதை மட்டுமே சோர்வடைய செய்யும். நான் இன்னும் அவர்களை மறக்கவில்லை என்று உங்களை குறை சொல்லாதீர்கள். மறப்பது முக்கியமல்ல, அவர்கள் இல்லாமலும் அமைதியாக வாழ கற்றுக்கொள்வதே முக்கியம். ஒரு காலத்தில் நீங்களே உலகமாக இருந்த ஒருவர் இன்று உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். அதை ஏற்றுக்கொள்வது வலிக்கும். ஆனால் அந்த ஏற்றுக்கொள்ளுதலில் தான் நிம்மதி தொடங்குகிறது. எல்லா உறவுகளுக்கும் முடிவில் விளக்கம் கிடையாது. உங்களுக்கு பதில் சொல்லாமல் சென்றவர்களிடம் 1000 கேள்விகளுடன் நிற்காதீர்கள்.
சில நேரங்களில் பதில் இல்லாததே ஒரு பெரிய பதிலாக இருக்கிறது. நீங்கள் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டுவிட்டால் அதே தவறை நினைத்து தினமும் உங்களை தண்டிக்காதீர்கள். ஒருவரிடம் உங்கள் முழு அன்பையும் கொடுத்தும் அவர்கள் அதை மதிக்கவில்லை என்றால் அன்பை வெறுக்காதீர்கள். அடுத்த முறை உங்களை காப்பாற்றும் அளவுக்கு எல்லைகளை வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல மனம் வைத்திருப்பது அழகு, ஆனால் உங்கள் நல்ல மனதை பயன்படுத்திக் கொள்ள யாருக்கும் அனுமதி கொடுக்காதீர்கள். ஒருவருடைய வாழ்க்கையில் இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் சுய மரியாதையை விட்டுக் கொடுக்காதீர்கள். ஒருவர் உங்களை எவ்வளவு மதிக்கிறார் என்பதை அவருடைய வார்த்தைகளால் மட்டும் அறியாதீர்கள். அவர் உங்களை நடத்தும் விதத்தையும் கவனியுங்கள். அழகான வார்த்தைகள் எல்லாம் உண்மையான அன்பாக இருக்காது. உண்மையான அன்பு செயல்களில் தெரியும். உங்களை உண்மையாக மதிக்கும் ஒருவரிடம் நான் உங்களுக்கு முக்கியமா என்று தினமும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருவர் உங்களை தொடர்ந்து குழப்பத்தில் வைத்திருந்தால் கொஞ்சம் விலகி நின்று அந்த உறவை பாருங்கள். தூரம் சில உண்மைகளை தெளிவாக காட்டும். ஒருவரை இழப்பது வலிக்கும், ஆனால் அவருடன் இருந்தபடியே உங்களை தினமும் இழப்பது அதைவிட அதிகமாக வலி. உங்களை காப்பாற்றுவதற்காக ஒரு உறவிலிருந்து விலக வேண்டியிருந்தால் அந்த முடிவுக்காக உங்களை குறை சொல்லாதீர்கள். எல்லா பிரிவுகளும் தோல்வி அல்ல. சில பிரிவுகள் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும். ஒருவரால் ஏற்பட்ட வெற்றிடத்தை உடனே இன்னொருவரால் நிரப்ப முயற்சி செய்யாதீர்கள். முதலில் அந்த வெற்றிடத்துடன் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மனக்காயம் மாறுவதற்கு முன்பே புதிய உறவை தேடாதீர்கள். இல்லையெனில் பழைய வழியை புதிய மனிதரிடம் எடுத்துச் செல்ல நேரிடும். உங்களுக்கு அன்பு தேவைப்படலாம், ஆனால் தவறான மனிதரிடம் அன்பை தேட வேண்டிய அவசியம் இல்லை. தனிமையை பார்த்து பயந்து தவறான உறவில் இருப்பதை விட தனியாக இருந்து உங்களை வலிமையானவராக மாற்றிக்கொள்ளுங்கள். கூட்டத்துக்குள் இருந்தும் தனிமையாக உணர்வதை விட தனியாக இருந்து மன அமைதியுடன் இருப்பது மேலானது. உங்களை சுற்றி பலர் இருந்தும் உங்கள் மனதை யாரிடமும் திறக்க முடியவில்லை என்றால் உங்களுக்கு மனிதர்களின் எண்ணிக்கை தேவையில்லை, உண்மையான புரிதல் தேவை. உங்கள் மனதை எல்லாரிடமும் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யாரிடமும் பேசாமல் எல்லா வலியையும் தனியாக சுமக்க வேண்டியதும் இல்லை. நம்பிக்கையான ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் என் மனம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்ல தயங்காதீர்கள். எல்லாவற்றையும் தனியாக சமாளிப்பதுதான் வலிமை என்று நினைக்காதீர்கள். சில நேரங்களில் உதவி கேட்பதும் வலிமைதான். உங்கள் மனம் மிகவும் கனமாக இருந்தால் அதை எழுதி பாருங்கள். சொல்ல முடியாத வழிகளுக்கும் சில நேரங்களில் வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும். உங்கள் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணமும் உண்மையல்ல. சோர்வான மனம் சில நேரங்களில் பயத்தை உண்மையாக காட்டும். குறிப்பாக இரவு நேரத்தில் வரும் எதிர்மறையான எண்ணங்களை உடனே நம்பாதீர்கள். காலையில் அதே விஷயம் வேறு விதமாக தோன்றலாம். என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இரவுகள் இருக்கலாம். ஆனால் மறுநாள் காலை இன்னும் ஒரு வாய்ப்பை வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்திருக்கும். இன்று எதுவும் சரியாக நடக்கவில்லை என்றால் அந்த நாளை மட்டும் கடந்து செல்லுங்கள். எல்லாவற்றையும் ஒரே நாளில் சரி செய்ய வேண்டியதில்லை. சில நாட்களில் முன்னேறுவது பெரிய சாதனை அல்ல, உடைந்து போகாமல் இருப்பதே பெரிய சாதனை. நீங்கள் சோர்ந்து விட்டால் கொஞ்சம் மெதுவாக நடக்கலாம், ஆனால் உங்கள் பயணத்தை முழுவதுமாக நிறுத்தி விடாதீர்கள். வாழ்க்கையில் ஓய்வு எடுக்கலாம், ஆனால் உங்கள் கனவுகளை விட்டு விடாதீர்கள். உங்கள் மனம் இனி முடியாது என்று சொன்னால் இன்று மட்டும் முயற்சி செய்கிறேன் என்று உங்களிடம் சொல்லுங்கள். நாளை என்ன நடக்கும் என்ற பயத்தில் இன்று உங்களுக்கு கிடைத்த அமைதியை இழந்து விடாதீர்கள். இன்னும் நடக்காத விஷயங்களுக்காக இன்றே கவலைப்படாதீர்கள். முதலில் இன்று எப்படி நன்றாக வாழலாம் என்று பாருங்கள். கடந்த காலத்தின் காயத்தையும் எதிர்காலத்தின் பயத்தையும் சேர்த்து இன்றைய நாளை அழிக்காதீர்கள். நேற்று திரும்பி வராது, நாளை இன்னும் வரவில்லை. உங்களிடம் இருப்பது இந்த நாள் மட்டுமே. இன்று உங்களுக்காக ஒரு சிறிய நல்ல விஷயத்தை செய்யுங்கள். அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. நீண்ட நாட்களாக செய்ய வேண்டும் என்று நினைத்த ஒரு நல்ல விஷயத்தை இன்று தொடங்குங்கள். முழுமையாக செய்ய வேண்டியதில்லை, தொடங்கினாலே போதும். உங்கள் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். வெளிப்புற அமைதியும் சில நேரங்களில் மனதின் குழப்பத்தை குறைக்கும். சிறிது நேரம் தொலைபேசியை விட்டுவிட்டு அமைதியாக நடந்து பாருங்கள். உங்கள் மனதில் இருக்கும் சத்தம் கொஞ்சம் குறையலாம். மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருந்தால் உங்கள் சொந்த வாழ்க்கையை வாழ நேரம் இருக்காது. மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போல தெரிகிறது என்பதற்காக உங்கள் வாழ்க்கையை குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் தெரியாத கண்ணீர் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களின் அழகான தருணங்களுடன் ஒப்பிடாதீர்கள். உங்களுக்கு தெரியாத அவர்களின் போராட்டத்துடன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பிடுகிறீர்கள். நீங்கள் பின்னால் சென்று விட்டீர்கள் என்று நினைக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் பாதை வேறுபட்டதாக இருக்கலாம்,
உங்கள் வயது, உங்கள் கடந்த காலம், உங்கள் தோல்விகள் எதுவும் புதிய தொடக்கத்தை தடுக்க முடியாது. இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டதே என்று வருந்தாதீர்கள். இன்று தொடங்கினால் நாளை குறைந்தது ஒரு நாள் முன்னேறி இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் தாமதம் இருக்கலாம், ஆனால் தாமதம் என்பது முடிவு அல்ல. சில விதைகள் மண்ணுக்குள் நீண்ட நாட்கள் இருக்கும். வெளியே எதுவும் தெரியாமல் இருந்தாலும் உள்ளே வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் இப்போதும் அப்படித்தான் இருக்கலாம். வெளியில் மாற்றம் தெரியவில்லை என்பதற்காக உள்ளுக்குள் மாற்றம் நடக்கவில்லை என்று நினைக்காதீர்கள். அமைதியாக காலங்கள் சில நேரங்களில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு முன்வரும். நீங்கள் இப்போது உங்களை உருவாக்கி கொண்டிருக்கலாம். உலகம் அதை கவனிக்காமல் இருப்பது முக்கியமல்ல. உங்கள் வளர்ச்சியை யாரும் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதே போதும். யாரும் பார்க்காத நேரத்தில் நீங்கள் செய்யும் நல்ல பழக்கங்கள் தான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். தனிமையில் கிடைக்கும் நேரத்தை உங்களை அழிப்பதற்காக பயன்படுத்தாதீர்கள், உங்களை உருவாக்குவதற்காக பயன்படுத்துங்கள். தினமும் கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்கள். இன்று கற்ற ஒன்று நாளை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். உங்கள் வழியை உங்கள் வாழ்க்கையின் முடிவாக பார்க்காதீர்கள், அதை உங்கள் வளர்ச்சிக்கான காரணமாக மாற்றுங்கள். ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்பதை விட இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேளுங்கள். நீங்கள் சந்தித்த கஷ்டம் வீணாகி விடாதபடி அதிலிருந்து ஒரு பாடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அனுபவித்த வலி உங்களை கடுமையான மனிதராக மாற்ற வேண்டாம், புத்திசாலியான மனிதராக மாற்றட்டும். உங்களை காயப்படுத்தியவர்களைப் போலவே நீங்களும் மாற வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் நல்ல மனதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நடந்ததை மன்னிக்க முடிந்தாலும் அதே இடத்திற்கு திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவரை மன்னிப்பது வேறு, மீண்டும் அவரிடம் உங்களை காயப்படுத்த அனுமதிப்பது வேறு. சில மனிதர்களை மனதில் மன்னித்துவிட்டு வாழ்க்கையில் தூரமாக வைத்துக் கொள்ளலாம். தூரம் என்பது எப்போதும் வெறுப்பு அல்ல. சில நேரங்களில் அது உங்களுக்கான பாதுகாப்பு. நீங்கள் எல்லாரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியாது. அதற்காக உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றாதீர்கள். சிலர் நீங்கள் எவ்வளவு நல்லது செய்தாலும் குறை சொல்வார்கள். அவர்களின் வார்த்தைகளை வைத்து உங்கள் மதிப்பை தீர்மானிக்காதீர்கள். உங்களை பற்றி தவறாக பேசுபவர்களை திருத்திக் கொண்டே நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதில் கவனம் செலுத்துங்கள். ஒரு நாள் உங்கள் அமைதியே அவர்களுக்கு புரியாத பதிலாக மாறும். வெற்றி பெற்ற பிறகும் எல்லோரும் உங்களை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மனம் நிம்மதியாக இருந்தால் போதும். உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கும் போது மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற பயம் குறையும். உங்கள் குறைகளுடன் உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் மாற்ற வேண்டிய இடங்களில் மெதுவாக மாறுங்கள். உங்களை நேசிப்பது நீங்கள் குறையற்றவர் என்று நினைப்பது அல்ல, குறைகளுடன் கூட உங்களை மதிப்பது. உங்கள் கடந்த காலத்தை வெறுக்காதீர்கள். அந்த அனுபவங்கள் தான் இன்று நீங்கள் யார் என்பதை உருவாக்கி இருக்கின்றன. நீங்கள் செய்த தவறுகள் உங்களுக்கு வலியை கொடுத்திருக்கலாம், ஆனால் அதே தவறுகள் யாரை நம்ப வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்திருக்கலாம். வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் சில நேரங்களில் மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் அந்த பாடங்களை மறக்காதீர்கள். காயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளாதீர்கள். அந்த காயத்திலிருந்து நீங்கள் பெற்ற வலிமையையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் தனியாக இருப்பது உங்கள் முழு வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கும் என்பதற்கான அடையாளம் அல்ல. இன்னும் உங்களை சந்திக்காத நல்ல மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இன்னும் உங்களை சிரிக்க வைக்காத பல அழகான தருணங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். இன்னும் நீங்கள் அடையாத பல கனவுகள் உங்கள் முன்னால் இருக்கின்றன. இன்று ஒருவரை இழந்ததை மட்டும் பார்த்து நாளை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தையும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் இழந்ததை எண்ணிக்கொண்டே இருந்தால் உங்களிடம் இன்னும் இருப்பதை கவனிக்க முடியாது. உங்கள் உடல், உங்கள் அறிவு, உங்கள் நேரம், உங்கள் கனவுகள் இவை இன்னும் உங்களிடம் இருக்கின்றன. அதனால் மீண்டும் தொடங்குவதற்கு உங்களிடம் காரணம் இருக்கிறது. உங்களால் மீண்டும் கற்றுக்கொள்ள முடியும். உங்களால் மீண்டும் முயற்சி செய்ய முடியும். உங்களால் மீண்டும் சிரிக்க முடியும். உங்களால் மீண்டும் நம்பிக்கையுடன் வாழ முடியும். உங்களால் வாழ்க்கையை மீண்டும் அழகாக மாற்ற முடியும். ஒருவர் உங்கள் வாழ்க்கையை விட்டு சென்றிருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கை உங்களை விட்டு செல்லவில்லை. ஒரு உறவு முடிந்திருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கை பயணம் முடியவில்லை. ஒரு கனவு உடைந்திருக்கலாம், ஆனால் புதிய கனவை உருவாக்கும் திறன் இன்னும் உங்களிடம் இருக்கிறது. ஒரு நாள் மோசமாக இருந்திருக்கலாம், அதனால் உங்கள் முழு வாழ்க்கையும் மோசமாகி விடாது. ஒரு தோல்வி வந்திருக்கலாம், அதனால் உங்கள் அடுத்த முயற்சியின் கதவு மூடப்படவில்லை. ஒரு காலத்தில் உங்களை அளவைத்த விஷயம் ஒரு நாள் ஒரு பழைய நினைவாக மட்டுமே இருக்கும். அந்த நாளை அடையும் வரை பொறுமையாக இருங்கள். குணமடைய உங்களுக்கு நேரம் கொடுங்கள். உங்களை காயப்படுத்தியவர்களை விட உங்களை குணப்படுத்தும் வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள். பழைய நினைவுகளை எண்ணிக்கொண்டிருப்பதை விட புதிய நினைவுகளை உருவாக்க தொடங்குங்கள். கடந்த காலத்துக்கு திரும்ப முடியாது, ஆனால் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்க முடியும்.
உங்களுக்கு நடந்ததை நீங்கள் தேர்ந்தெடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு எப்படி வாழ வேண்டும் என்பதை மெதுவாக தேர்ந்தெடுக்க முடியும். உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை மீண்டும் உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் மகிழ்ச்சியின் சாவியை வேறொருவரிடம் கொடுத்துவிட்டு அவர் திறப்பாரா என்று காத்திருக்காதீர்கள். உங்கள் மனதின் கதவை எல்லோருக்கும் திறக்க வேண்டியதில்லை. அதே நேரத்தில் அதை முழுவதுமாக மூடிவிடவும் வேண்டாம். ஒரு நாள் உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். அதுவரை உங்களுடன் நீங்கள் நல்ல உறவை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்கள் எதிரியாக இருக்காதீர்கள். உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல நண்பராக மாறுங்கள். தினமும் உங்களிடம் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுங்கள். நான் முயற்சி செய்கிறேன், இப்போது அது போதும் என்று சொல்லுங்கள். உங்கள் மனம் உடைந்திருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை மெதுவாக மீண்டும் கட்டியெழுப்ப முடியும். ஒரு வீட்டை ஒரே நாளில் கட்ட முடியாதது போல உடைந்த மனதையும் ஒரே நாளில் சரி செய்ய முடியாது. தினமும் ஒரு சிறிய முயற்சி செய்யுங்கள், சேர்ந்து பெரிய மாற்றமாகும். இன்று ஒரு சிறிய அடி எடுங்கள், நாளை இன்னொரு அடி எடுங்கள். சில மாதங்கள் கழித்து திரும்பி பார்த்தால் நீங்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் என்பதை உணர்வீர்கள். இப்போது எதுவும் மாறவில்லை என்று தோன்றினாலும் உங்கள் முயற்சியை நிறுத்தாதீர்கள். எல்லா மாற்றங்களும் வெளியே தெரியாது. சில மாற்றங்கள் முதலில் உங்கள் மனதுக்குள் நடக்கும். ஒரு நாள் பழைய விஷயங்களை நினைத்தாலும் முன்பு போல் அளவில்லை என்பதை உணர்வீர்கள். அந்த நாளில் உங்களை நீங்களே பாராட்டுங்கள். நீங்கள் மெதுவாக குணமடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாள் தனியாக அறையில் இருந்தாலும் அந்த தனிமை உங்களை பயமுறுத்தாது. அது உங்களுக்கு அமைதியாக தோன்றும். அந்த அமைதியை அடையும் வரை இன்றைய வழியை பொறுமையுடன் கடந்து செல்லுங்கள். உங்களை கைவிடாதீர்கள். ஏனென்றால் ஒரு நாள் உங்களை மீண்டும் மகிழ்ச்சியாக பார்க்க வேண்டிய ஒருவர் இருக்கிறார். அது நீங்கள்தான். வாழ்க்கை உங்களை எத்தனை முறை சோதித்தாலும் மீண்டும் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கும் வரை உங்கள் கதையை முடிந்துவிட்டதாக நினைக்காதீர்கள். நீங்கள் இப்போது அழுகிறீர்கள் என்பதற்காக எப்போதும் அழுது கொண்டே இருப்பீர்கள் என்று அர்த்தமில்லை. நீங்கள் இப்போது தனியாக இருக்கிறீர்கள் என்பதற்காக எப்போதும் தனியாக இருப்பீர்கள் என்று அர்த்தமில்லை. நீங்கள் இப்போது தோல்வியில் இருக்கிறீர்கள் என்பதற்காக எப்போதுமே தோல்வியிலேயே இருப்பீர்கள் என்று அர்த்தமில்லை. வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்படும், ஆனால் அதற்கு பிறகு வேறு கதவுகள் திறக்கப்படலாம். மூடிய கதவை பார்த்து கொண்டே நிற்காதீர்கள். உங்களுக்கு திறந்திருக்கும் பாதையை தேடுங்கள். உங்கள் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. நீங்கள் பார்க்காத பல நாட்கள் இன்னும் இருக்கின்றன. இன்று உங்களுக்கு நம்பிக்கை மிகவும் சிறியதாக இருக்கலாம். அதை மட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சிறிய நம்பிக்கையும் பெரிய நாளை உருவாக்கும். இன்று ஒரு முடிவு மட்டும் எடுங்கள். உங்களை காயப்படுத்திய விஷயங்களை விட உங்களை காப்பாற்றும் விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று இன்னொரு முடிவு எடுங்கள். என்னை விற்று சென்றவர்களின் பின்னால் ஓடாமல் என்னை நான் மீண்டும் தேடத் தொடங்குவேன் என்று. இதை மட்டும் உங்கள் மனதில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இன்று தனியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவையற்றவர் அல்ல. நீங்கள் மறக்கப்பட்டவர் அல்ல. உங்கள் வாழ்க்கை அர்த்தமற்றதும் அல்ல. இந்த இரவு கடந்து போகும். இந்த வலியும் மெதுவாக குறையும். உங்கள் மனமும் மீண்டும் அமைதியாகும். அதுவரை உலகமே உங்களை விட்டுவிட்டதாக தோன்றினாலும் நீங்கள் மட்டும் உங்களை விட்டு விடாதீர்கள். ஒரு நாள் திரும்பி பார்த்து, அந்த நாட்களில் நான் மிகவும் உடைந்திருந்தேன், ஆனாலும் நான் என்னை கைவிடவில்லை என்று பெருமையுடன் சொல்லும் நாள் நிச்சயம் வரும்.